Good evening. Welcome to Pyramid Advice YouTube channel. இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. had some guest. Okay. Very interesting day today. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து மைனஸில் ஓப்பன் ஆச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே தான் ட்ரேட் ஆயிருந்தது முக்கால்வாசி. ஓகே, கீழே போனாலும் பட் அகெயின் ரெக்கவர்ட். ஓகே, ஸோ அந்த ஓப்பன் ப்ரைஸ் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அது வந்து ஒரு புல்லிஷ் சைனு. பட் அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து வேறு டைரக்ஷன் காட்டுது. ஓகே, அட்வான்ஸ் டிக்ளைன்ஸ் வந்து கொஞ்சம் டைரக்ஷன் வேறு மாதிரி காட்டுது. ஸோ அதனால இது வந்து நவ் மார்க்கெட் எங்கே போகுது நம்ம வில் லுக் அட் இட். ஸோ வில் கோ டு நெக்ஸ்ட் ஸ்டெப். மார்க்கெட் ஸ்டாப் ஷாட் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 81,000 crores turnover, 81,000 crores turnover, 1,014 advances, 856 decline. இதுவும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். ஓகே, பட் மற்ற மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் நிஃப்டி ப்ராட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மிக்ஸ் டுடே. நிஃப்டி இஸ் மைனஸ் and on Nifty 100, 200 is minus. Small mid cap is flat. Small cap is 1% up. India VIX is India VIX is around 9% up இன்னைக்கு. நாளைக்கு ஏதோ ஒரு ஆட்டம் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விக்ஸில் மேலே போகும்போதுலாம் சம்திங் இஸ் ஹேப்பனிங். எந்த சைடு நாளைக்கு தான் தெரியும். மிட் கேப் 0.4, 0.97 ஸ்மால் கேப். ஓகே, ஸோ டாப் கெய்னரில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிறது வந்து அல்ட்ரா சிமெண்ட், அதானி போர்ட்ஸ் டாப் கெய்னர்ஸில் இருக்குது. டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல், HDFC, டாடா ஸ்டீல் எல்லாம் இருக்குது. டாப் லூசரில் டாடா மோட்டார்ஸ் இருக்குது. வால்யூம் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அகெயின் BHEL அகெயின் கோயிங் அப். ஸோ வாட் இஸ் பெல்லிங் இன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் பெல்லுன்னு தெரியல. சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஐடியா வந்து ஃப்ளாட்டு. டாடா பவர் 3% அப். IDB again 6% up. We have to be very, very careful. Please understand. Okay, don't get carried away. ஏன்னா ப்ரைஸ் இந்த ஸ்டாக்ஸில் நம்ம வந்து ஒரு தப்பான ஒரு கால் வச்சுட்டோம்னா வெளியே வரதுக்கு பல வருஷம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் பவர்லாம் பார்க்கவே வேண்டாம். GMR இன்ஃப்ரா அது ஓகே 4% அப். அதில் என்ன ஸ்டோரின்னு புரியல நம்மளுக்கு. வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூவில் பார்த்தீங்கன்னா அதானி 2% அப், IRCTC 3% அப், Tata Power 3% up. Okay. 197 advances, 4 declines. 197 52-week high, 4 52-week low. Indices பார்க்கலாம். மற்ற இண்டெக்ஸஸ்லாம் other than Nifty. Financial services எல்லாமே வீக் தான். பேங்க் 1.5% down. Financials 1%. Nifty Financial 1.5% down. So okay, other than the Nifty 50, 100 small and mid cap, everything is down today. Metal is down. Private bank is down. So reality is flat. So it is not a very. It's like very weak. It's not looking great. Okay, but let's look at one more aspect and இதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி சார்ட். இது நிஃப்டி அதுக்கு முன்னாடி நம்ம IRCTC பார்க்கலாம். IRCTC ஓகே, லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த வால்யூம் இங்கே வந்து 18 lakhs, இங்கே 95 lakhs, ஃபேண்டாஸ்டிக். 66 lakhs, இங்கே 95 lakhs, நல்ல வால்யூம். இட்ஸ் அ கிரேட் வால்யூம். ஸோ வாட் இஸ் ப்ரூவிங், லெட்ஸ் செக். வில் நோ ஒன்லி லேட்டர். நெக்ஸ்ட் ஆக்ஷனில் பார்க்கலாம். அடுத்தது வந்து டாடா பவர் இருந்தது. டாடா கம்பெனிலாம் வந்து சுகரத செயலர் நினைக்கிறேன். ஏதோ என்ன ராசின்னு தெரியல. ஓகே, இதுவும் ஃபேண்டாஸ்டிக் கேண்டில். இது வந்து 8 crores, இங்கே வந்து 14 crores. பட் இதுதான் கொஞ்சம் இடிக்குது, ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ சப்சிக்வெண்ட் கேண்டில்ஸை நம்ம பார்க்கணும். ஸோ ஓகே, ஸோ நவ் வில் கோ டு நிஃப்டி. நிஃப்டி கேண்டில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கேண்டில் பார்த்தீங்கன்னா again closed above open price. Okay, this kind of a neutral candle இது.
It is not a positive or bullish, but இது வந்து ஒரு இங்கிருந்து சைட்வேஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்றது, சி ஆர்எஸ்ஐ அகெயின் 55ல தான் இருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ 60க்கு மேலே போயிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். அது மேலே நின்றாக்க இன்னொரு ஃப்ரெஷ் ஸ்ட்ரென்த் வந்திருக்கும். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே இது நடந்தது. லாஸ்ட் தேர்ஸ்டே இந்த கேண்டில், இந்த தேர்ஸ்டே இந்த கேண்டில். ஓகே, இந்த கேப்பை ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட் வீக்லி க்ளோஸ் வந்து 14,529. ஸோ அதுக்கு மேலே எங்கே க்ளோஸ் பண்ணாலும் நல்லது தான். பட் இது வந்து as long as it stays above the 21-day moving average, which is 14,898. 21 days, sorry, 15,020. Okay, 15,020க்கு மேலே இருக்க வரைக்கும் வந்து we can say it's good. And 15,000 is again round figure. So 15,000 மேலே க்ளோஸ் இருக்க வரைக்கும் ஸ்ட்ராங். 15,000 கீழே வந்து it will be weak. Okay, then it will go and test the 50-day moving average or 50-day moving average போய் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த லோ டெஸ்ட் பண்ணலாம். ஸோ டுமாரோ இஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டே. டேட்டாஸ் வந்து நாட் வெரி கிளியர். ஸோ பட் இது வந்து இங்கிருந்து ஆர்எஸ்சி 59 60க்கு மேலே போயிருந்தால் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்திருக்கும். பட் இங்கேருந்து 60 மேலே போனால் டபுள் ஸ்ட்ரென்த் வந்துடும். ஸோ நவ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் இட் கம்மிங் டவுன் லுக்ஸ் லைக் 70%. இங்கேருந்து கீழே வர்றது ப்ராபபிலிட்டி 70%. சைட்வேஸுக்கு வந்து 30%. மேலே போகிறதுனா இதுக்கு ஸ்ட்ரென்த்துனாக்கா இந்த ஆர்எஸ் 60 மேலே இந்த ஹைக் மேலே க்ளோஸ் பண்ணால் ஃப்ரெஷ் ஸ்ட்ரென்த்து. ஸோ லெட்ஸ் சி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போது அது கூட கன்ஜங்ஷன் இதுவும் பாருங்கள், அதே தான் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு வாட்ச். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இதுதான் இவங்க. சேம் கேப் டவுன். சாரி தப்புன்ட்டேன். பேங்க் நிஃப்டி, சாரி தப்பாக சொல்லிட்டேன். ஸோ பேங்க் நிஃப்டி ஓகே. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐடென்டிக்கல் தான். இங்கேயும் வந்து மைனஸில் இருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியும் அதே மாதிரி தான் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே இதுவும் கைண்ட் ஆஃப் டோஜி ஃபார்மேஷன். இது கீழே இந்த 35,000 கீழே தான் வீக்கு. பட் ஸ்டில் இட் இஸ் பிலோ. இது க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,802. 21-day moving average 35,975. So it's weak. 25 அந்த மூவிங் 21-day moving average கீழே க்ளோஸ். பேங்க் நிஃப்டி இஸ் வீக். நிஃப்டி வந்து it's like it's here or there. Okay, nothing more to add, and I wish you have a great day. Thank you. Bye. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.